அனைவரும் தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்த செங்கோட்டையனின் மனம் திறந்து பேசும் நிகழ்வு பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடந்து முடிந்தது. செங்கோட்டையன் அவர்கள் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். கட்சியின் அழிவு பாதையில் செல்வதை நான் விரும்பவில்லை என்பதை பதிவு செய்துள்ளார். இது செங்கோட்டையனின் மனம் திறந்த பேச்சு மட்டுமல்ல, உண்மையான அதிமுக தொண்டர்களின் மனம் திறந்த பேச்சாகத்தான் இது அமைந்தது. திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் கட்சி தான் எவ்வாறு எம்ஜிஆர் கட்சியில் நுழைந்தது, வளர்ந்தது என்பதை பகிர்ந்து கொண்டார். 1972 எம்ஜிஆருக்காக ஒரு அமைப்பை, ஒரு கிளை கழகத்தில் தான் இருந்ததாகவும், அப்போது முதல் எம்ஜிஆர் 1977 கட்சி தொடங்கி இடைத்தேர்தலை சந்தித்தது வரை அனைத்தையும் பகிர்ந்து கொண்டார். எம்ஜிஆர் எந்த ஒரு தொண்டனும் கட்சியை விட்டு வெளியே போய்விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தவர் என்பதை பதிவு செய்தார். அதே போன்று எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வாறு கழகத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்தினார், எப்படி தேர்தல் வியூகங்களை வகுத்தார் என்பதெல்லாம் பகிர்ந்து கொண்டார். அம்மா அவர்கள் திறமையான கட்சி பொறுப்பாளர்களை தன்னை சுற்றி வைத்திருந்ததாகவும் பதிவு செய்தார். ஆனால் தற்போதைய சூழ்நிலை என்ன உள்ளது என்பதை திரு செங்கோட்டையன் அவர்கள் மனவேதனையுடன் பகிர்ந்து கொண்டார். அம்மா அவர்கள் பொறுப்பில் இருந்த காலத்தில் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்களை மீண்டும் உள்ளே அழைத்து கொள்வார். தனது இயக்கத்துடன் இணைத்து அவர்களையும் சேர்த்தே வழிநடத்துவார். நிரந்தரமாக யாரையும் வெளியே அம்மா அனுப்ப விரும்ப மாட்டார் என்று பதிவு செய்தார். அந்த விஷயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உண்டு. அந்த அனுபவம் 10 நாட்கள் கட்சியை விட்டு நீக்கி வைத்திருந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மீண்டும் அவரை கட்சியில் இணைத்து கொண்டார். இந்த அனுபவம் எனக்கும் உண்டு, அனைவருக்குமே உண்டு. ஆனால் தற்போது நமது கட்சியில் இருந்த மூத்த உறுப்பினர்கள் வெளியில் சென்று பல ஆண்டுகளாகியும் இன்னும் அவர்கள் கட்சியில் இணைக்கப்படவில்லை. அதன் மூலம் அதிமுகவிற்கு பெரும் தோல்வி நாம் கண்டு வருகிறோம். ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்களே நாங்கள் கட்சிக்கு வருகிறோம், எந்த ஒரு பதவியும் தேவையில்லை, எங்களுக்கு அதிமுகவின் வெற்றி தான் முக்கியம் என்று பொதுவெளியில் பேசி வருகிறார்கள். அதையும் பரிசீலனை செய்வதற்கு தயாராக இல்லை தற்போதைய தலைமை என்று பதிவு செய்தார். இனி வரும் காலங்களில் நாம் ஒன்றிணைந்த அதிமுகவாக மட்டுமே இருந்தால்தான் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி காண முடியும் என்பதை பதிவு செய்துள்ளார் திரு செங்கோட்டையன். இது செங்கோட்டையனின் மனம் திறந்த பேச்சு அல்ல. நாம் ஏற்கனவே கூறியது போன்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் மனம் திறந்த பேச்சாகவே இது உள்ளது. அனைவரின் மனதிலும் உள்ளது. அதை இன்று பொதுவழியில் பேசியிருக்கிறார் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள். எடப்பாடி அவர்களுக்கு 10 நாள் கெடு வைத்துள்ளார். வெளியில் சென்ற முக்கிய தலைவர்களை உள்ளே அழைத்து கொள்ள வேண்டும். நாம் ஒருங்கிணைந்து தான் தேர்தலை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் கண்கூடாக தெரிகிறது, தென் மாவட்டங்களில் மிக மிக வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது. காரணம், தென் மாவட்டத்தில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு வெளியே சென்றது தான். ஆகையால் திரு பழனிசாமி அவர்கள் இந்த 10 நாட்களில் அதற்கான முயற்சியை எடுக்கவில்லை என்றால், என்னை போன்ற கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். அவர்களை வைத்து அதற்கான வேலையை நாங்கள் தொடங்குவோம் என்று ஆணித்தரமாக கூறியுள்ளார் திரு செங்கோட்டையன் மிகவும் புத்தி கூர்மையானவர். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கே சுற்றுப்பயண திட்டத்தை வகுத்து கொடுத்தவர். பல வெற்றிக்கு இவரே காரணமாக இருந்தவர். ஆகையால் 1 மாத காலத்திற்குள் அதற்கான வேலையை முடித்து விடுவார் என்றே அனைத்து தொண்டர்களும் நினைக்கின்றார்கள். அங்கு கூடிய கூட்டமும் அதையே எதிர்பார்க்கின்றது.
முதலில் அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, செல்வி ஜெயலலிதா அவர்களின் படங்களுக்கு பூக்கள் போட்டுவிட்டே தனது பேச்சை ஆரம்பித்தார். எதிர்பார்க்கலாம் அதிமுகவில் என்ன மாற்றம் நடக்கப் போகிறது என்று. 2026 தேர்தலில் வெற்றி காணுமா அஇஅதிமுக? செங்கோட்டையனின் எண்ணம் பலிக்குமா? அவரின் தியாகத்திற்கு பலன் கிடைக்குமா என்று பார்க்கலாம். எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவின் ஆசி செங்கோட்டையனிற்கு உண்டா என்பதையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.